எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் இன்றைக்கி நம்ம லோக்கி சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 6 எபிசோட் இருக்கா. இப்போ நம்ம முதல் 2 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்து எல்லா படமும் 2 வெப் சீரிஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதாவது கதை புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 க்ளோரியஸ் பர்பஸ். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்கு நியூயார்க்கை தான் காமிக்கிறாங்க. நியூயார்க்கில் 2012 அந்த டைம் லைனில் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே எங்கே காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் நம்ம அயன்மேன் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ பிளாக் விடோ எல்லாமே இருக்காங்க. ஹல்க்கு கூட இருக்காரு. ஸோ அப்போ தான் லோக்கியுமே அங்கே தான் இருக்காரு. ஸோ லோக்கி இது நம்ம இந்த சீன் நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹல்க் வந்து லிஃப்ட்டில் பார்க்கும்போது லிஃப்ட்டில் ஆடலான்னு சொல்லி கீழே துரத்தி விட்டுறாங்க. அப்புறமா வந்து நம்ம ஹல்க் வந்து என்ன பண்ணுறாருனா அப்படியே அந்த கதவு உடச்சிக்கிட்டு போகிறார்ல. ஸோ அந்த நேரத்தில் அயன்மேன், அதாவது இப்போ அந்த டைமில் இருக்கிற அயன்மேன் வந்து அந்த இருக்கிற டெசராக்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வரும்போது ஹல்க் வந்து அதை வந்து தடுத்து விட்டுருப்பாரு. ஸோ அவர் பண்ண சின்ன தப்பால் லோக்கி அந்த டெசராக்ட் எடுத்துருப்பாரு. எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து அப்படி கிளம்புற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோடு அவர் எங்கே போனாலும் என்ன ஆனாலும் தெரியாது. இன்ஃபினிட்டி வாரில் அவர் இறந்து போகிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே காமிச்சு முடிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு மங்கோலியாவில் காமிக்கிறாங்க. ஸோ மங்கோலியா ஒரு கோபி டெசர்ட் அப்படிங்கிற இடத்துல காமிக்கிறாங்க. அங்கே நம்ம லோக்கி வந்து விழுறாரு. அங்கே இருக்கிற மங்கோலியன் பீப்புள் எல்லாமே இவன் யார் அப்படின்னு வித்தியாசமாக பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம லோக்கி வந்து நான் தான் லோக்கி ஆஸ்கார்டில் சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ யாராவனா இருந்துக்கோ இங்கேயே வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த பீப்புள் கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ஒரு சில 3 பேர் வராங்க. ஸோ அவங்க டிவி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து வராங்க. நம்ம லோக்கி என்ன நீங்கள் பாக்ஸ்குள்ளே இருந்தெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கையில் ஒரு ஃபோன் மாதிரி வச்சுருக்காங்க. வேரியண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஏன் உங்கள் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி லோக்கி கேட்க, ஸோ அவர் கழுத்தில் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒன்று எடுத்து போடுறாங்க. ஸோ அவர் கழுத்தில் ஏதோ செயின் மாதிரி எடுத்து போடுறாரு. டிவியில் இருக்கவங்களும் அந்த பாக்ஸ்குள்ளே லோக்கியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைட் மாதிரி அந்த இடத்துல, அதாவது அந்த மங்கோலியா டெசர்ட்டில் கோபி டெசர்ட்டில் வச்சுட்டு போகிறாங்க. அதுலேருந்து ஒரு புகை மாதிரி வருது. புகை வந்ததுனால அவங்க டைமை ரீசெட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த மங்கோலியா மக்களும் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, மறந்து போயிருப்பாங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கையே வேலை போகிறாங்க. ஸோ இப்போ அப்படி கட் பண்ணி நமக்கு லோக்கியை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து அந்த இடத்துக்குள்ளே வர்றாரு. அதான் இங்கே இருக்கிறதா டிவி ஆஃபீஸ். ஸோ அவர் அங்கேருந்து நான் தப்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஓடுறாரு. ஒரு கையில் அந்த சோல்ஜர் வந்து ரிமோட் மாதிரி வச்சுருக்காங்க. அதை அமுத்துனோடே அவர் கிட்ட வந்துடுறாரு. சோல்ஜர் கிட்ட வந்துடுறா லோக்கி. ஸோ கழுத்தை செயின் மாதிரி போட்டால் சொன்ன தெரியுமா. ஸோ அது வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணுறது சொன்ன தெரியுமா, அதுதான். ஸோ இவர் என்ன தான் பண்ணாலும் இவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த டிவியே இருக்கவங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அப்படியே ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க லோக்கியை. பின்னாடி ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸை கைட்டுன்னு சொல்லும்போது கைட்ட மாட்டேங்கிறாரு. அதுவே கைட்டி கீழே இன்னொரு லிஃப்ட் இருக்குது, உள்ளே கீழே அனுப்பிச்சி விட்டுறாங்க. கீழே அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு புது ட்ரெஸ் மாதிரிலாம் போடுறாரு. போட்டதுக்கப்புறமா அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துட்டு சைன் போடுங்க சார், நீங்கள் பேச நல்லா வார்த்தையில் இருக்குன்னு சொல்லும்போது சைன் நான் ஏன் போடணும் அப்படின்னு கேட்கும்போது இந்தாங்க இதுவே சேர்த்து கையில் போட்டுருங்க, நீங்கள் பேசுனது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அமைதியாக சைன் போட்டுடுறாரு. ஸோ இப்போ மறுபடியும் அப்படி கீழே கூட்டின்னு போகிறாங்க. போகும்போது அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்கள் ரோபோட்டா இல்லை மனுஷனான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த இது இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் ரோபோட்டா இல்லை மனுஷன் தெரிஞ்சிடும். ரோபோட்டா இருந்தீங்கன்னா செத்து போயிருவீங்க, மனுஷன் இருந்தால் தப்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவர் அப்படியே அந்த தாண்டுறாரு. தாண்டதுக்கப்புறமா அங்கே இருக்கிற தெரிய வட்டி ஒரு ரோபோட் இல்லைன்ட்டு அப்புறமா அங்கே அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே டிக்கெட், அதாவது இந்த சினிமா டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லோக்கியுமே வந்து சொல்கிறாரு. இன்னொருத்தன் வந்து டிக்கெட் நான் ஏன் டிக்கெட் வாங்கணும் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோக்கி கேட்க பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு. ஸோ அங்கே ஒரு டிவி மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு கிளாக் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அனிமேஷன். அது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இங்கே வந்த தெரியுமா, வேஸ்ட் மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் டைம் கீப்பர்ஸ் வந்தாங்க. டைம் கீப்பர்ஸ் வந்து இந்த டைமை மாற்றுறாங்க பார்த்தீங்களா, டைம் லூப்பே மாற்றுறாங்களே, அவங்கள எல்லாமே வந்து கட்டுப்படுத்தினாங்க. ஸோ அப்புறமா என்னாச்சுன்னா டைம் வேரியன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. இப்போ வந்து டைமை யாராவது ரீசெட் பண்ணுறாங்களோ இல்லைனா இங்கே இருக்கிறவங்க வேறு ஒரு டைம் லைன் போனாலும் அவங்க தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறீங்க, அங்கே இருக்கிற டீச்சர் திட்டுறாங்க. ஸோ அதை உங்களுக்கு காண்டாகி நீங்கள் டைம் மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரமாக போயிடுறீங்க. சீக்கிரமாக போனதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து உங்களை பாராட்டுறாங்க. ஸோ வந்து உங்களை வந்து திட்டுறாங்க, இன்னொரு சைடில் வந்து இன்னொரு டைம்ல பாராட்டுறாங்க. ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. யாரும் இந்த டைம் வேரியன்ட் அத்தாரிட்டிஸுங்கிறவங்க. ஸோ இதை வந்து பண்ணுறோம், அந்த மாதிரி நாங்கள் வந்து கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அனிமேஷன் சொல்லுது. இதெல்லாம் பார்த்துட்டு லோக்கி என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம டெசராக்டை வச்சு இந்த மங்கோலியா இடத்துக்கு வந்தோம்ல, இப்போ நம்ம நினச்சிருந்தா அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம அங்கே வந்து தப்பிச்சிட்டோம், அதுவால் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோக்கி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க அடுத்த வந்து நான் டிக்கெட்டில் அடிக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜர் கையில் வந்து குச்சி மாதிரி இருக்காது, அவங்க உடம்புல இருக்கிற அவங்க செத்து அதான் அவன் உருக்கிருச்சு. ஸோ அதான் அவன் அப்படியே மறைஞ்சே போயிட்டான். என் கையில் டிக்கெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லோக்கி சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு 1543 ஃப்ரான்ஸை காமிக்கிறாங்க. அங்கே டிவி ஆஃபீஸர்ஸும் அப்புறம் ஒரு ஆஃபீஸருமே இருக்கார்.
அங்கே இருக்கிற டிவியை சோல்ஜர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு சில நிறைய இது வந்து இந்த மாதத்துல 6வது சோல்ஜர் வந்து இறந்து போகிறாங்க, சில காணாமல் போயிட்டு இருக்காங்க, செத்து போயிட்டு இருக்காங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம இவர் இருக்கா திரும்ப இந்த ஆஃபீஸர் பேர் வந்து மோர்பியஸ். ஸோ மோர்பியஸ் வந்து எப்படி நடக்குது எனக்கும் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்க ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் கிட்ட என்ன நினச்சின்னு கேட்கும்போது அவன் ஒரு டெவில காமிக்கிறான். ஸோ இந்த டெவிலெலாம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன நினச்சின்னு சொல்லணும்னா அவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அந்த பையனை அப்படியே கழிச்சிட்டு போகிறாங்க. சரி, நான் இப்போ வாங்க நம்ம டிவி ஆஃபீஸ்க்கு போகலாம், அந்த புதுசாக எவனோ ஒருத்தன் வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம மோர்பியஸ்க்கு தெரிய வருது. அங்கே போகிறாங்க. ஸோ லோக்கி வந்து அந்த அந்த டிவிக்குன்னு ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து லோக்கியை கூட்டின்னு போகிறாங்க. லோக்கிக்கிட்ட கூட்டின்னு போகும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு கேட்கும்போது, சாரி மேடம், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓகே அப்போனா நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். எஸ், நான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோக்கி சொல்கிறாரு. சரி ஓகே, டைமை ரீசெட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் என்ன மட்டும் சொல்கிறீங்க டைம் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்ட்டு, அவெஞ்சர்ஸ் இதை விட பயங்கரமாலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவெஞ்சர்ஸ் அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, ஸோ அவங்கள எதுவும் குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு மோர்பியஸ் வராரு. மோர்பியஸ் வந்துட்டு இவரை நான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, ஜட்ஜுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த டிவி அப்படிங்கிற இடத்த காமிக்கிறாங்க. இப்போ தான் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆஃபீஸ் கிடையாது, அது வந்து உலகம். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அங்கே ரொம்பவே எல்லாமே அட்வான்ஸாக இருக்காங்க, எல்லாமே பயங்கரமாக இருக்குது அந்த இடமே. இப்போ வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. சரி ஓகே, நீ வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட? நான் கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்கு நீ கிங்காக ஆசைப்பட்ட? நான் ஆஸ்கார்டுக்கு கிங்காக ஆசைப்பட்டேன், ஸ்பேஸுக்கு கிங்காக ஆசைப்பட்ட, உலகத்துக்கே கிங்காக ஆசைப்பட்ட அப்படிமா லோக்கி சொல்கிறாரு. ஓகே, நீ ரொம்பவே கெட்டவன், நீ வந்து கொலை பண்ணிவிட்டு உன் சிரிக்கிற சிரிப்பு தெரியுமா, அப்படி அந்த அளவுக்கு நீ கெட்டவனா? இப்போ பாரு, உனக்கு ஒரு சாவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது லோக்கியோட அம்மாவோட சாவை தான் காமிக்கிறாங்க. உங்கள் அம்மாவோட சாவுக்கு நீயே காரணமாயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதை பார்த்துட்டு அவர் லோக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மோர்பியஸ் கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வச்சு வாங்கன்னு சொல்லும்போது மோர்பியஸுமே போகிறாரு. இன்னொரு சோல்ஜருமே காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது மோர்பியஸ் செம்ம காண்டா வராரு, என்னது இன்னொரு சோல்ஜர் காணாமல் போயிட்டார் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, சரி ஓகே லோக்கி கிட்ட போயிட்டு நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லலான்னு போகும்போது, லோக்கி கிட்ட நம்ம நாளைக்கு பேசலாம்னு சொல்ல போகிறாரு. அப்போ அங்கே பார்த்தா லோக்கி இல்லை. ஸோ அப்போ தான் தெரிய வருது, இவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவார் தெரியுமா, ரிமோட்டை வச்சு. அந்த ரிமோட் இவர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ரிமோட்டை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அப்புறம் லோக்கி அந்த ரிமோட்டை எடுத்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போகிறாரு. ஸோ ஒருத்தர்கிட்ட யார்கிட்ட போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டெசரக்ட் எல்லாமே ஒருத்தர் வச்சுருப்பான் தெரியுமா, அவன்கிட்ட போகிறாரு. அவன்கிட்ட போயிட்டு மரியாதையாக என் டெசரக்டை கொடுத்துட்டு நான் கொடூரமாக கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அப்புறம் டெசரக்டை எடுத்து தராங்க. பார்த்தா நிறைய இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ தான் லோக்கிக்கு தெரிய வருது, இவனுக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வந்து பேப்பர் வெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த யூனிவர்ஸோட பெரிய ஒரு இடத்துல தான் நம்ம மாட்டிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிய வருது. அப்புறமா அந்த இடத்துக்கு போகிறான், எங்கே அந்த அப்படியே டிஸ்பிளே போட்டு காமிச்சிருந்தாங்களா அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு அவன் சாகிற வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே பார்க்குறான். தானோஸ் கையில் சாகிறதுமே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்புறமா அந்த இடத்துக்கு அந்த ஒரு பொண்ணு வரும் தெரியுமா, ஒரு சோல்ஜரு. ஸோ அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு அடுத்து இந்த செயினை மாட்டி விளாட்டு காமிச்சிட்டு இருக்கான். அப்புறமா என்ன ஆகுதுன்னா, நம்ம மோர்பியஸ் வராரு. வந்துட்டு சரி நான் வந்து ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோக்கியுமே சொல்கிறாரு. நீ கிட்ட ஒன்று எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டெசராக்டே இப்போ வந்து யூஸ்லெஸ் ஆயிடுச்சு, அதுவும் இந்த உலகத்தில். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு நீ வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்கும்போது, நீ இந்த ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாமே காணாமல் போயிட்டுருக்காங்க, அதை தேடுற மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், நீயும் ஒரு வேரியண்ட்டாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு என்ன சூஸ் பண்ணி சொல்லும்போது, நீ தான் இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணுற அப்படின்னு ஒன்று தான் அவர் ரொம்ப ஷாக் ஆகிறார். எது நான் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 1858 சலைனா ஒக்லாஹோமா அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஸோ அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு, இங்கே ஏதோ ஒரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அப்போ அங்கே ஃபுல்லாக அப்படி செக் பண்ணுறாங்க, இங்கே ஏதோ ஒரு புதுசாக எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ அப்புறமா அங்கே நிறைய ஆயில் எல்லாமே கொட்டியிருக்கு. அப்புறம் தூரத்துலேருந்து ஒருத்தன் நிற்கிறான், அவன் கையில் வந்து ஏதோ ஒரு லேம்ப் மாதிரி இருக்குது, லைட்டு மாதிரி இருக்குது, அது வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டு. ஸோ அதை அவன் எப்படி கீழே போடுறான், ஏன்னா கீழே ஆயில் கொட்டியிருக்கு, அப்படியே நெருப்பு பற்றி எரியுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே, டிவிஎஸ் சோல்ஜர்ஸ் எல்லாமே. ஒரே ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு போயிட்டு அந்த ரீசெட் பட்டன் அமுத்திலாம் ரீசெட் பண்ணலான்னு பார்க்குறான், அவனே பிடிச்சி அவன் உள்ளே போட்டுறான். எபிசோட் 2 த வேரியன்ட். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க பயங்கரமாக திருவிழாவாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே 1985 காமிக்கிறாங்க. அங்கே ஒரு திருவிழா காலமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு சில டிவிஎஸ் சோல்ஜர்ஸ் எல்லாமே போகிறாங்க, சோல்ஜர்ஸும் ஒரு கமாண்டரும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வேரியன்ட் அங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அங்கே போகிறாங்க. அங்கே போய் அவங்க ஒரு டென்ட் மாதிரி இருக்குது, அந்த டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமா வந்து இது ஏதோ ட்ராப் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு கமாண்டர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுறாங்க, நான் சாகடிக்க போகிறேன் அப்படின்ட்டு எல்லோரும் சாகடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே அடிச்சுக்கிட்டு
விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு கமாண்டர் கேட்கும்போது, நான் சும்மா விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. கண்ணில் வந்து க்ரீன் கலரில் ஏதோ இருக்குது. அப்புறமா அது அப்படியே கண் பிளிங்க் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நீ யார் முடிஞ்சால் வேலை உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த வில்லன் வா. ஸோ அவன் வந்து ஒரு லோக்கியோட ஒரு வேரியண்ட். ஸோ லோக்கி மாதிரியே இருப்பான். ஸோ அதில் ஒவ்வொரு உருவத்தில் இருப்பான் லோக்கி. ஸோ அதில் இருக்கிற ஒரு வேரியண்ட் தான் அவன் அந்த சோல்ஜரை அப்படியே டெலிபோர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த டிவி ஆஃபீஸை தாங்க காமிக்கிறாங்க. ஸோ டிவி ஆஃபீஸில் நம்ம லோக்கியை தான் காமிக்கிறாங்க. மோர்பியஸ் வந்து இதை போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்குது. அதான் டிவியோட ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது எனக்கு கரெக்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, நான் பார்க்க அப்படியே பயங்கரமாக இருக்கேன், டேலண்டட் கை மாதிரியே இருக்கேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து லோக்கி சொல்கிறாரு. இப்போது அங்கே இருக்கிற ஒரு கமாண்டர், அப்புறமா ஒரு மோர்பியஸ், அப்புறம் ஒரு சில சோல்ஜர்ஸ் லோக்கி இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ தான் மோர்பியஸ் சொல்கிறாரு, லோக்கி மாதிரியே நிறைய வேரியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும். ஆமாம் கூடு விட்டு கூடு பாயிற பவர் இருக்கும், ஒவ்வொரு உருவமாக மாறுற பவர்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி லோக்கி சொல்வார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. அதான் அங்கே அப்படியே ஒரு டிஸ்பிளே மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ லோக்கி வந்து வித்தியாசமாக இருக்கான். சரி, இப்போ வந்து அந்த ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து காணாம போனது நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு லோக்கியை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ ஒரு வேரியன்ட் தான் அப்படிங்கிற லோக்கி எதுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவன் வந்து ஒரு லோக்கி அவனை மாதிரியே இருக்கிற ஒரு வேரியன்ட் தானே. ஸோ முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு லோக்கியே கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இவங்க எல்லாமே சேர்ந்து அவங்க இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே போனாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு விழா மாதிரி நடந்துட்டுருக்குன்னு சொன்ன தெரியுமா. ஸோ இப்போ அங்கே போகிறாங்க, அந்த டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. லோக்கி சொல்கிறாரு, இது வந்து லோக்கி மோர்பியஸ் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது, நம்ம வெளில போனால் நம்ம மாட்டிப்போனா உள்ளே இருப்போம். ஸோ அவள் யார் நான் கண்டுபிடிக்கிறேன், அப்புறமா நான் வந்து உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணதுக்கப்புறமா டைம் கீப்பர்ஸ் கிட்ட நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிமா லோக்கி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம மோர்பியஸ் சொல்கிறாரு, இவன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, இப்போ டைம் ஃப்ளோ வந்து வேறு ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக டைம் ஃப்ளோவை கரெக்டாக நம்ம கொண்டு வரணும்னா எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிட்டு வாங்க சொல்லும்போது எல்லாம் ரீசெட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ஜட்ஜை மோர்பியஸ் வந்து காமிக்கிறாங்க. ஸோ மோர்பியஸ் வந்து சொல்கிறாரு, அப்போ அந்த ஜட்ஜு சொல்கிறாங்க, எதுக்கு நீ வந்து லோக்கியெல்லாம் கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முள்ளால் தான் இருக்கணும். ஸோ அந்த லோக்கி வேரியண்ட்டை லோக்கியை வச்சு தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். ஸோ நீ என்ன பண்ணுற எது பண்ண தெரியாது, நீ கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜு சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரியுமே மோர்பியஸ் சொல்கிறாரு. இப்போ நம்ம மோர்பியஸ் வந்து செம்ம டென்ஷனாக போயிட்டு இருக்கும்போது லோக்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை பிடிக்கணும்னு நீ ரொம்ப கஷ்டப்படணும், அது ரொம்பவே கஷ்டமானது, நான் ரொம்ப டேலண்டானவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. நானே செம்ம காண்டில் நீ வேறு எதுவும் தோண பேசிகிட்டே இருக்கேன், கூட வான்னு சொல்கிறாரு. ஸோ கூட வந்து ஒரு இடத்துல வந்து லோக்கி, நீ வந்து ஒரு வேரியண்ட்டாக இப்போ நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் உன்னோட வேரியண்ட்டை. ஸோ நீ ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருப்ப, அதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஸோ இங்கே அங்கே இருக்கிற இப்போ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்பார், கேஸ் ஃபைலாக இருக்கும் பாரு, அதெல்லாம் எடுத்துப்பார், உன்னை ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லோக்கியுமே போயிட்டு கேஸ் ஃபைல் எல்லாமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எதுக்கு பார்க்குறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா, இப்போ ஏதாவது நமக்கு ஏதாவது தெரியுமா, யோசிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்குறாரு. ஸோ அப்போ ஒரு கேஸ் ஃபைல் எடுக்கிறாரு. என்ன கேஸ் ஃபைல் பார்த்துட்டிங்கன்னா, ஆஸ்கார்டில் ஒரு பெரிய அழிவு நடந்திருக்கு. அந்த அழிவில் 0% வேரியன்ஸ் யாருமே வரல. ஸோ வேரியன்ஸ் எல்லாமே வந்து அழிவு இருக்கிற இடத்துல தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து எந்த வேரியன்ஸுமே வரல. ஸோ இது வந்து ஒரு தியரி அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இதை அப்படியே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு நம்ம மோர்பியஸ் கிட்ட போகிறார். மோர்பியஸ் கிட்ட போயிட்டு, நீங்கள் சாப்பிட்டது ஒரு நிமிஷம் இங்கே கொடுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது அப்போ அங்கே அந்த பார்த்ததெல்லாம் சொல்கிறாரு. அந்த பார்த்தது தெரியுமா ஒரு கேஸ் ஃபெயிலாக அதை பார்த்தது சொல்கிறாரு. உங்கள் சாப்பாடு கொடுங்கன்ட்டு அதை சொல்கிறாரு. இப்போ இதுதான் ஆஸ்கார்ட், இதில் வந்து ஒரு பெரிய அழிவு நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து வேரியன்ஸ் வரணும், ஆனால் அழிவு நடக்கிறதுக்கு முன்னாடி வேரியன்ஸ் எப்போ வேணாலும் வரலாம், நான் ஹல்கை கூட்டிகிட்டு வந்து துவம்சம் பண்ணலாம், ஸோ இதெல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, யாருக்கு மோர்பியஸ்க்கு, நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கேன், எனக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஆஸ்கார்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லும்போது, ஆஸ்கார்டெலாம் கூட்டின்னு போனால் நீ என்ன பண்ணனே தெரியாது, வா ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிற அப்படின்ட்டு இட்டாலிக்கு கூட்டின்னு வராருங்க. இப்போ வந்து நம்ம மோர்பியஸ் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ நீ போய்ட்டு அவங்க கிட்டே போய் பேசு. ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு இது நடக்க போகுது, ஒரு வேல்கானை வந்து வெடிக்க போகுது, ஸோ அதனால் எரிமலை வரப்போகுது, ஸோ அதனால் நீ போயிட்டு அவங்க கிட்டே போயிட்டு இங்கே ஒரு அழிவு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கோழி கத்துற மாதிரி இல்லை குருவி கூவுற மாதிரியோ வந்து நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்கிறாரு. ஸோ அதுவே நீ அவங்க கிட்டே போய் பேசணுன்னா டைம் கீப்பர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து ஒரு டைம் ஃப்ளோவே வேறு இதில் போயிடும். ஸோ அதனால் அவங்க கிட்டே போயிட்டு அழிவு நடக்கிறத பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா அங்கே இருக்கிறவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் சாக போகிறீங்கன்ட்டு. அவங்க ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. அப்புறமா அவங்க ஒரு வேல்கனோ வருது. ஸோ அவங்க வேல்கனோ எப்படி வெடிக்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஓடுறாங்க, நான் சொன்னலை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்து வேரியன்ஸ் வரணும், ஆனால் வேரியன்ஸ் வரவே இல்லை. ஸோ இதை பார்த்து மோர்பியஸ் லோக்கி செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க. வேறு எங்கேயாவது இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொறுத்து பார்க்குறாங்க. அப்புறம் காண்டாயிட்டு அப்படியே ஒரு வாக் போகிறாங்க. ஸோ வாக் போகும்போது லோக்கி கேட்குறான், என்னையா நீங்கள் அப்பப்போ ஸ்கேர் லிட்டில் பாய் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, நம்ம மோர்பியஸும் ஸ்கேர் லிட்டில் பாய் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இதை நம்ம எங்கே கேட்டிருக்கோம் அப்படி
அப்படிங்கிற மாதிரி வந்து மோர்பியஸ் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் அவர் வந்து ஒரு கேஸுக்கு போயிருப்பார் தெரியுமா, க்ரைமுக்கு. ஸோ இந்த நம்ம போன எபிசோடில் கூட பார்த்துருப்போம், ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பார்ல. ஸோ அங்கே அங்கே அந்த பையன் வந்து கையில் வந்து சாக்லேட் மாதிரி ஒன்று வச்சிருப்பான். ஸோ அதில் வந்து அதான் ஸ்கேட் லிட்டில் பாய் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த வேரியண்ட் வந்து அந்த பையனை கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ அந்த சாக்லேட் வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாக்லேட் வந்து எங்கே இருக்குன்னா 2047 2051 வரைக்கும் அந்த சாக்லேட் கம்பெனி இருந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண இடத்துல ஆலபானா அப்படின்னு ஒரு அந்த இடம் பேர் ஆலபானா அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து ஒரு டிசாஸ்டர் மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஸோ இப்போ அங்கே போனோன்னா நமக்கு என்ன ஏதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மோர்பியஸோட ஐடியா பண்ணுறாரு, பிளான் போடுறாரு. இதை பற்றி அந்த ஜட்ஜிக்கிட்டே சொல்கிறாங்க. அவங்களும் சரி நீ சோல்ஜர்ஸ் கமாண்டர்ஸ் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆலபானா அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறாங்க, எல்லாமே போகிறாங்க. அங்கே வந்து எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு தான் போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஒருத்தர் செடியை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எதுக்கு நீ செடியை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அதை பார்த்து லோக்கி வந்து நானா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போன்றாரு. ஸோ அப்போ போகும்போது அந்த அங்கே இருக்க கமாண்டர் வந்து அவன் மேலே கை வைக்க, அவன் அந்த கமாண்டர் மேலே கை வச்சுன்னா அந்த கமாண்டர் அப்படியே லோக்கி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா அவன் கை வைக்கும்போது இப்போ அந்த பிளான்ட்டுக்கு இதை பிளான்ட் எப்படி பார்த்துருந்தான் தெரியுமா, அவன் இப்போ கமாண்டர் உடம்புக்குள்ளே வந்துட்டான். இப்போ அவனோட உடம்பு அப்படி கீழே விழுந்துருச்சு. நீ தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி லோக்கி சொல்கிறார். அப்படி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இப்போ லோக்கியோட வேறு லோக்கியும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க பாட்னு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்த வந்து இது பண்ணியிருப்பான் தெரியுமா. ஸோ அதாவது இந்த வேரியண்ட் வந்து ஒரு சோல்ஜர் அப்படியே டெலிபோர்ட் பண்ணி கூட்டு போயிருக்கும் தெரியுமா. ஸோ அந்த சோல்ஜர் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. இட்ஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு மோர்பியஸும் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த லோக்கியை தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து அந்த லோக்கி வேரியண்ட் கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் வேற ஒருத்த உடம்புக்குள்ளே கூட்டு போயிடான். ஸோ அப்போ தான் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே நிறைய இந்த பெட்டர்மேக்ஸ் லைட் இருக்குது தெரியுமா, அந்த ரீசெட் பண்ணுற லைட்டு அதெல்லாமே அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் கண்டுபிடிச்சிடறான். உனக்கு வந்து டைம் ஃப்ளோ ஆகிறது உனக்கு தடுத்து நிறுத்தணும், டைம் ஃப்ளோ வேறு ஒரு வழியில் போனால் தான் நம்ம ஆசை வருது. அப்போ தான் வந்து அவன் வேறு ஒருத்தவங்க உடம்புக்குள்ளே போயிட்டான். குண்டாக இருக்கான், செம்ம குண்டாக இருக்கான். அவன் உடம்புக்குள்ளே போயிட்டான். அவன் உடம்புல போனோடனே லோக்கியை போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வில்லன் லோக்கிக்கும் அதாவது லோக்கி வேரியண்ட்டுக்கு செம்ம சண்டை ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து லோக்கி வந்து சொல்கிறான், முடிஞ்சா நீ யாருன்னு காமிடு அப்படிங்கிற மாதிரி லோக்கி சொல்லும்போது அப்போ தான் வந்து லோக்கியோட வேரியண்ட்டை பார்க்குறான். லோக்கி வேரியண்ட் வந்து அவன் வந்து ஆணையில் ஒரு பெண். ஸோ அது வந்து ஒரு லேடி லோக்கி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ வேறு ஒரு டைம்லைனில் லோக்கி ஒரு பொண்ணாக இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. மோர்பியஸ் அந்த கமாண்டர் எல்லாமே வந்து கமாண்டர் ஏந்துக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து லோக்கி வந்து தப்பிச்சு தான் போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு லோக்கி போகாதங்கிறாங்க. அந்த லேடி லோக்கி டெலிபோர்ட் பண்ணி போயிடுறா. லோக்கி அப்படியே அந்த அந்த பாக்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கா. போவாதன்னு சொல்லும்போது கரெக்டாக லோக்கி அங்கே வந்து குதிச்சிட்றான். இப்போ குதித்த உடனே அப்படியே வந்து டைம் ஃப்ளோவே வேறு ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் ஃப்ளோ பார்க்கும்போது வேறு ஒரு டைம்ல எல்லாமே உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டிவியில் இருக்கவங்க எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இதோட இந்த 2வது எபிசோடுமே முடியுதுங்க. ஸோ அடுத்த 3வது 4வது எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை, see you, டாட்டா.